நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸு மீண்டும் மும்பை அணியை வீழ்த்த திட்டம். அது என்ன விளான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சென்னையில் நடக்கவிருக்கின்ற மே 2ஆம் தேதி சென்னை வர்சஸ் மும்பை மோதுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இது வான்கடையில் பண்ண மாதிரி அதே மாதிரி அந்த முனைப்போடைய இந்த தடவையும் சென்னை அணி மும்பையை போட்டுத்தள்ள பிளான் பண்ணிட்டாங்க. அது இப்போ சீரியஸ் டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஜிடி8 ரொம்ப கேவலமாக ஆடி சேப்பாக் ஸ்டேடியம் சென்னை ரசிகர்களை கேவலப்படுத்துறதுனால இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியே வந்திருக்குது. இதுக்கு கேப்டனாக யார் இருக்க போகிறாங்க தான் இப்போது யோசனை பண்ணிகிட்ருக்குறாங்க. எம்எஸ் தோனிக்கு மறுபடியும் இன்ஜூரி காயம் காரணமாக சஞ்சு சாம்சனா ருத்துராஜ் கைக்கு வாடா அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குது. அகில் ஹுசைன் நூர் அகமது தான் இந்த சேப்பாக்கி விக்கெட்டில் கொண்டு வரணும். மீண்டும் சஞ்சு சாம்சன் அந்த செஞ்சுரி தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? ஹார்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் கிட்ட அந்த பெருமிதம் மிக்க பிளேயராக மாறுவாரா? அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா சஞ்சு சாம்சன் ஏதோ ஒரு மேட்ச் அடிப்பார், அது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பட் எல்லா மேட்சும் அடிப்பாரா? அது செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறத இங்கே கேள்வி. அதனால சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே சேப்பாக் ஸ்டேடியம் பாட்டா விக்கெட்டு தான். பட் மும்பை பிளேயர்ஸ் எப்படி 7 கேம் முடிஞ்சது, எப்படி செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண போகிறாங்கன்னா கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட்டு சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். பட்டு ஒன்று மட்டும் புரியல, இந்த சீசனில் இவங்க 2 பேரும் கதை என்னென்னு இன்னுமே அஃபிஷியலாக நியூஸ் வரலாம். அவருக்கும் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, ரோஹித் சர்மாவுக்கு. இவருக்கும் இப்போ தான் இன்ஜுரியிலிருந்து வெளியே வந்தார், மறுபடியும் இன்னொரு இன்ஜுரின்னு சொல்லிட்டு வராங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பொறுத்த மட்டும். ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி இந்த 2 பேட்டில் இல்லாமல் சென்னை மும்பை மேட்ச் பார்க்குறதுனா ரொம்ப போர் அடிக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். மக்களே, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் என்னென்னா, இப்போது எம்ஐ சிஎஸ்கே பேட்டிலில் ஆல்ரெடி வான்கடையில் ஒரு மேட்ச் நடந்தது. அதில் சென்னை அணி ஃபன் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் அதை ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா? அதாவது வான்கடையில் சென்னை வின் பண்ணுச்சு. சென்னை சேப்பாக்கில் மும்பை அணி வின் பண்ணி ரிவெஞ்ச் கொடுக்குமான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மும்பை மேனேஜ்மெண்ட் சைடாகட்டும், மும்பை ஃபேன்ஸு, மும்பை பிளேயர்ஸ் எல்லாருமே அதை நோக்கி அந்த முனைப்போடு தான் போவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பட்டு செம்மையாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்த லாஸ்ட் இயர் செம்மையாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் இந்த தடவை ஏன் தடுமாறுறாங்கன்னு தெரியல. ஒன்லி ஒன் சேஞ்ச் தான், ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி மட்டும்தான். பட் எல்லாருமே ஓகே, இஸ் குட் ஆன் ஃபைன். பட் என்னென்னா, இந்த ஒன் சேஞ்ச் கேப்டன் ஹார்திக் பாண்டியாவா இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாளைக்கு மேட்ச்லேயே தெரிஞ்சு போயிடும். பட் சென்னை மேட்ச் மே 2ஆம் தேதி என்னவெல்லாம் நடக்கணும் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ரோஹித் சர்மா, குண்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்டு இந்த மாதிரி லைனப்பு, பேட்டிங் லைனப்பை வச்சுக்கிட்டு இவங்க ஏன் இப்படி ஆடுறாங்கன்னு தெரியல. பட் சென்னை அணிக்கு சேப்பாக்கில் ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மே 2ஆம் தேதி வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் சென்னையில் சேப்பாக்கத்தில் ரிவெஞ்ச் கொடுக்குமா மாட்டாதான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.